ஜாதி சண்டை நடக்கும்போது நாகப்பதினி நாகப்பதனி ஒரு இப்பதான் 2 பிரிவுக்கும் வித்தியாசம். 2 வெவ்வேறு பிரிவுகள் அப்படின்ற மாதிரி ஒரு இதை காட்டுவாங்க. ஜாதி சண்டை வைப்பாங்க. அதுக்கும் விளம்பரம் வைப்பாங்க. மன்னர் வந்து இந்த ஜாதி சண்டை மைதானத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக வராரு. பாளையக்காரர்கள் ஆட்சி பண்ண அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு காலத்துல, ஆங்கிலேயர் இருந்த காலத்துல இந்த மாதிரி அரசர்களை வரவேற்கிற பேனர்லாம் வச்சு ஒரு கலாச்சாரம் இருந்திருக்குமா? தெரியல. அப்படின்னா அதுதான் வந்து இங்க அந்த ஸ்பூஃபா இவர் பண்ணக்கூடிய அந்த நகைச்சுவையா இங்க ஸ்கிரீன் பிளேல வருது. இப்ப எப்படி அரசியல் தலைவர்களுக்கு வரும் வழியிலலாம் வந்து வருகைக்கு பதாகைகள் வைக்கிற மாதிரி, அப்போ வந்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். என்ன ஆச்சரியம்! உன் சிரிப்பில் நாங்கள் ஏழைகளையே காண்கிறோமே அப்படின்னு ஒரு வசனம் வச்சிருப்பாரு. இப்ப இந்த ஜாதி சண்டையில ஜெயிச்சதுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு குடுப்பாங்க. எகைன் குடுக்குறப்ப இந்த மேன் ஆஃப் த மேட்ச்ல எல்லாம் ஒரு பெரிய செக் குடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி பெரிய இது ஒரு கொடுப்பாங்க. பெரிய பேனர் ஒண்ணு குடுப்பாங்க. அது என்ன நம்ம இருக்கும்? மாமன்னர் 23ஆம் புலிகேசி ஜாதி சண்டை மைதானம். கீழ வந்து ஒரு ஒரு ஸ்டாம்ப் வேற வச்சிருக்காங்க. டேட் போட்டு திறமை சான்றிதழ். அடே சச்சுக்குட்டி, உன் திறமையைக் கண்டு இந்த அரசு மூக்கின் மேல் விரலை வைத்து வியந்தபடி கௌரவிக்கிறது. இவன் விழா கமிட்டி குழுவினர் அப்படின்னு போட்டு ஒரு சர்டிபிகேட், பெரிய சர்டிபிகேட் கொடுப்பாங்க.